நம்ம தாத்தா பாட்டி காலத்து வீடுகள்ல எல்லாம் நல்ல கனமான அடர்த்தியான செங்கலை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ கட்டுற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்கள்ல பில்டிங்கோட மொத்த பாரத்தை, அதாவது அதோட டெட்லோட குறைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இப்போ எடை குறைவான ஏஏசி பிளாக்ஸ் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர். இந்த ஏஎஸ்சி பிளாக்க சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு பிரெட் இல்லனா ஸ்பாஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல எப்படி லட்சக்கணக்கான சின்ன சின்ன காத்து ஓட்டைகள் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஏஎஸ்சி கல்லுக்குள்ளேயும் குட்டி குட்டி காத்து குமிழிகள் இருக்கும். இதனால இது சூப்பரா வெப்பத்தை தடுக்கும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. தப்பு அந்த கல்லோட தரத்துல இல்ல. நீங்க ஒரு ஸ்பஞ்சை எடுத்து சுத்தியாலால ஓங்கி அடிச்சா என்ன ஆகும்? நசுங்கி போகும்ல. அதேதான் இங்கேயும் நடக்குது. சுத்தியாலோட அந்த திடீர் அதிர்ச்சி உள்ள இருக்கிற மென்மையான காத்து குமிழ்களை நசுக்கி சுவரையே உடைச்சிடுது. ஓகே, சுவர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த தலைவலிக்கு வருவோம். நம்ம காசு கொடுத்து வாங்கின அழகான பாத்ரூம், கிச்சன் டைல்ஸ்லாம் ஏன் இப்படி படார்னு உடையுது?